all, welcome back to our Victory Exams Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம previous வீடியோல சொல்லியிருந்தோம் லாஸ்ட் 30 டேஸோட ஸ்டடி பிளான் வந்து இதுல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் 30 டேஸ்க்கான பக்கா ஸ்டடி பிளான். ஸோ இந்த ஸ்டடி பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா இந்த 30 டேஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த 1 வீக் முடிஞ்சிருச்சு. ஸோ இருக்கக்கூடிய 25 டேஸ் நீங்க பக்காவா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம இந்த TNPSCல குரூப் 4ல ஒரு வேலையை வாங்கலாம். ஸோ அப்போ அந்த 30 டேஸ் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, எந்த மாதிரியான ஸ்டடி பிளான் வந்து நம்ம பார்க்கறது அப்படிங்கறத டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த 5 வாரங்களை நம்ம எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு தமிழில் பாருங்க, அண்ட் அதே போல் 5th வீக் நீங்கள் வந்து தமிழில் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இடைப்பட்ட அந்த வீக்ஸில் மட்டும் நீங்கள் வந்து ஜிஎஸ்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிகாஸ் நம்ம தமிழ் வந்து 100 அண்ட் மேக்ஸ் வந்து 25, இதுலேயே நம்ம 125 ரீச் பண்ணிடலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஜிஎஸ்ல நம்ம ஒரு 50 மார்க் ரீச் பண்ணால் கூட நம்மளால கட் ஆஃப்குள்ளே நம்ம போக முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளானை குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்டடி பிளான் வந்து நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் 30 டேஸ்க்கான ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி பிளான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த்தில் லாஸ்ட் 30 டேஸ் வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து நம்மளுக்கு ஜூலையில் இன்னும் 1 வீக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஜூலைலேருந்து இது 1, 2, 3, 4, 5 நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸோ இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் தமிழ் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இந்த தமிழ் போர்ஷனை நீங்க வந்து 5th வீக்குக்கு நான் வந்து தமிழ் ஃபுல் ரிவிஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டடி பிளான்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், ஜூன் 1ல இருந்து. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க தமிழ் மட்டும் தான் படிக்க போறீங்க. அந்த தமிழ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முக்கிய இம்பார்ட்டன்ட் பார்க்கறது அப்படின்னா நம்மளுக்கு சிலபஸ். ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க யூனிட் 1 வந்து ரெடி பண்ணிக்கோங்க. யூனிட் 2 செகண்ட் டே பாருங்க, யூனிட் 3 தேர்ட் டே, அதே போல 4th அன்னைக்கு 4th யூனிட், 5th யூனிட், 6th யூனிட், 7th யூனிட். ஸோ இப்போ இந்த 7 நாளுக்கும் நம்மளோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய 7 யூனிட்டை நான் வந்து செப்பரேட் பண்ணிட்டேன். சரி, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த யூனிட் 1 இருக்கு இல்லையா. ஸோ அதோட நம்ம படிக்க வேண்டியது சிலபஸ் பார்த்தாச்சு. ஸோ சிலபஸோட பார்த்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து டிஎன் புக்ஸையும் நம்ம படிக்கணும். ஸோ 6th இருந்து 10th வரைக்கும் கண்டிப்பாக படிச்சாகணும். ஸோ அதுக்காக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ யூனிட் 1 வந்து இலக்கணம். ஸோ அதோட ஒரு ஸ்டாண்டர்ட். ஸோ 6th இருக்கக்கூடிய 3 டேர்மையும் அன்னைக்கு வந்து முடிச்சிருக்கணும். அடுத்தது யூனிட் 2 பார்த்தாச்சு. இது வந்து சும்மா நம்மளுக்கு இலக்கணம் தான், அதனால நம்ம வந்து இட் டசன்ட் டேக் மச் மோர் டைம். ஸோ அதனால நம்ம ஈஸியாகவே இதை முடிச்சிடலாம். ஸோ அதோட நம்ம ஸ்டாண்டர்ட் 7 3 டேர்மை கம்ப்ளீட் பண்ணிடும். அதே போல் யூனிட் 3யோட ஸ்டாண்டர்ட் 8. ஸோ அந்த சிலபஸ் ஒவ்வொரு யூனிட்டை முடிச்சிருங்க. அதோட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம எப்படி படிக்கணும் டிஎன் புக்ஸில் இருக்கிறதா ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் நம்ம போகிறோம். ஸோ வேற எந்த டெப்த்தாவும் நம்ம படிக்க போகிறதில்ல. பிகாஸ் நம்ம சிலபஸ் தான் டெப்த்தாக பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுக்கு அந்த யூனிட் 4 இருக்கட்டும், யூனிட் 5 இருக்கட்டும், அதுல கூட இந்த பேசேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறது, இல்ல வந்து விவரித்து எழுதுக, இந்த மாதிரி ஒரு சில டேட்டாஸ் கேட்கறதுக்கு இது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால டிஎன் புக்ஸை வந்து நீங்கள் 6th இருந்து 10th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, நான் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு ரிவிஷன் பர்பஸில் மட்டும்தான் இப்போ நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இதில் இருக்கக்கூடிய நீங்கள் நியூ புக்கை மட்டும் பாருங்க. இல்லை நான் வந்து படிச்சுட்டேன், எனக்கு என்ன சஃபிஷியன்ட் ஆஃப் டைம் இருக்குது, நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இதில் நீங்கள் 6th ஓல்டு நியூ புக் 2018 எடிஷனும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 6th to 10th போதுமானது. நீங்கள் வந்து 6th to 10th மட்டும் பார்த்தாலே போதுமானது. அது வந்து நியூ எடிஷன் மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாக தமிழ் இப்படி நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சின்ன, நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பேன், அது இல்லாமல் எனக்கு வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு 10 hours வந்து என்னால் உட்கார முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் ஸ்லோலான கொஞ்சம் அதாவது மெதுவாக தான் படிப்போம், டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் யூனிட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 12 கொடுத்துருக்கேன். இப்போ 10th வரைக்கும் போதுமானது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 11th and 12th சிறப்பு தமிழும் பொது தமிழும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ அப்போ அந்த கேசஸில் நம்மளுக்கு ஒரு 2 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வரலாம், இல்லை 3 கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ அதையும் விடணும் அப்படிங்கிறதுக்காக நான் அங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ 11th and 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழையும் ஒரு வாட்டி ஆசிரியர் யாரு, அது என்ன பாடல் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஒரு வாட்டி நீங்க வாசிக்கிறத மட்டும் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் 11 அண்ட் ஸ்டாண்டர்ட் 12 இருக்கக்கூடிய டேட்டாஸையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக நான் ஸ்டாண்டர்ட் 11 and 12 தமிழ் புக்கும் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா யூனிட் 6 நம்மளுக்கு ஈஸி தான். யூனிட் 6 நம்ம காலேஜ் சொற்கள், அந்த பிறமொழி சொற்கள் இதுதான் வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ அதை முடிச்சுட்டா நீங்க அன்னைக்கே வந்து ஸ்டாண்டர்ட் 11 முடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய டைம்ல நீங்க ஸ்டாண்டர்ட் 12க்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இங்க பாருங்க யூனிட் 1 ஸ்டாண்டர்ட் 6 நான் கொடுத்துருக்கேன். இப்போ யூனிட் 1ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, இந்த சொற்கள், இந்த கலை சொற்கள், கலையில் அந்த
புள்ளி வச்ச அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து இட்டு எழுதுறது அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் தான் இந்த யூனிட் 1ல போர்ஷன்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த யூனிட் 1ஓட 6th ரொம்ப ஈஸி தான் இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் போர்ஷன்ஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 12th போட்டுக்கோங்க. அப்போ இதை நம்ம சீக்கிரமாக முடிச்சிருவோம். டைம் நம்மளுக்கு நிறைய சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்போ நம்ம 12th ஹெவி போர்ஷன் ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இங்கே யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னா இலக்கியம். ஸோ இலக்கியம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. நம்மளோட சிலபஸில் இலக்கியம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. திருவிக்கா இருக்கும், ஸோ பாரதியார் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பேரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம 12th ஹெவி போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை மட்டும் நீங்கள் ஷிஃப்ட் ஓவர் பண்ணிக்கோங்க. ஸோ 12th வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டுக்கோங்க, இங்கே 6th போட்டுக்கோங்க. ஸோ படிக்க வேண்டிய பிளான் இதுதான். ஃபர்ஸ்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு நாளைக்கு ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டிஎன் புக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கு ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் வீக் நம்ம போகிறோம். இந்த செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டேவோடய நம்ம முடிச்சிருவோம். ஸோ சண்டேலேருந்து ஆரம்பிக்கிறோம், அந்த சாட்டர்டேவோட முடிச்சிருவோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஏதாவது லெஃப்ட் ஓவர் போர்ஷன் விட்டுருந்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ஓவர் போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தமிழ் ஃபுல்லாக ஒரு நாள் எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் பண்ணிடணும். அடுத்தது இப்போ நம்ம 9லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 9லேருந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ். ஸோ முக்கியமாக அடுத்தது பார்க்க வேண்டியது அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கேட்கறது யூனிட் 5 அண்ட் யூனிட் 6ல தான் கேட்குறாங்க. ஸோ யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். அப்போ யூனிட் 5ல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், அந்த 5 ஆண்டு திட்டங்கள், நிதி ஆயோக், நிதி ஆணையம், ரிசர்வ் வங்கி, இது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். யூனிட் 5ல இந்த சிலபஸில் இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாப்பிக்கை மட்டும் அன்னைக்கு கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிட்டு மதிய நேரத்தில் ஒரு மணி நேரம் உங்கள் டைம் எடுத்து மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஆப்டிடியூடையும் பாருங்கள். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க வேண்டியது மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் ஆப்டிடியூட், மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஆப்டிடியூடும் கொஞ்சம் பார்க்கணும். அப்போது யூனிட் 5 வந்து நான் 3 நாளைக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். யூனிட் 5 10th பார்த்தீங்கன்னா 10வது நாளில் நீங்கள் படிக்க வேண்டியது வருவாய், சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதாரத்தின் அமைப்புகள், வேலைவாய்ப்பு, சமூக பிரச்சனை மற்றும் வறுமை மக்கள் தொகை. ஸோ இதை வந்து நம்ம 10வது நாளில் இந்த போர்ஷன்ஸ், இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எந்தெந்த 6 to 12ல் எங்கெங்கே கவர் ஆகுதோ அந்த ஸ்கூல் புக்ஸில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸை அன்றைக்கி கவர் பண்ணிடுறீங்க. ஸோ அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆப்டிடியூட் இதுலையுமே பார்க்கணும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷெட்யூலாக இருக்கிறது மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்திருக்கும், அதே போல் ரீசனிங்கும் வந்திருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸோ 3 நாளைக்கு யூனிட் 5 கொடுத்துருக்கோம். அடுத்தது அந்த 12லேருந்து 3 நாள் நீங்கள் யூனிட் 5 பார்க்குறீங்க, அடுத்த 3 நாள் யூனிட் 6 பார்க்குறீங்க. அப்போ 2வது வாரத்தில் நீங்கள் யூனிட் 5 அண்ட் யூனிட் 6 மட்டும்தான் தரவாக பார்க்க போறீங்க. அப்போ யூனிட் 6ல் பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள், ஹிஸ்ட்ரி ஒரு நாள் பார்க்க போறீங்க. ஹிஸ்ட்ரி டாபிக் ஃபுல்லாக ஒரு நாள் வந்துருது. அதே போல் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய ஐஎன்எம் டாபிக். அப்போ யூனிட் 6 நம்ம 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஹிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய டாபிக், அதே போல் ஐஎன்எம் டாபிக் ஒரு பாதி இருக்கும். அடுத்தது ரிமைனிங் தேர்ட் ஹாஃப் வந்து திருக்குறள் கொடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஹிஸ்டரி, ஒரு நாள் ஐஎன்எம் போர்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தொடக்க கால கிளர்ச்சிகள் மற்றும் எழுச்சிகள், அதெல்லாம் ஐஎன்எம் போர்ஷன்ஸ்ல நம்மளுக்கு யூனிட் 6ல கவர் ஆகும். ஸோ அதை இங்கே பார்த்துக்கணும். அடுத்து யூனிட் 6 பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் திருக்குறள் போர்ஷன். அப்போ நம்ம டிஎன் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள், அது ரிலேட்டடான பொருட்கள் என்ன, அதோட சொல்லும் பொருளும் பார்த்துக்கணும். அதில் என்ன அந்த திருக்குறளின் கருத்து என்ன அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். அதோட நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் ரீசனிங்கை நம்ம பார்த்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது வாரம். ஸோ இப்போ இதை நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்து 3 நாள் இப்போ வந்து யூனிட் 5 எடுத்திருக்கோம், 3 நாள் யூனிட் 6 எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை ஃபுல் ரிவிஷன் நம்ம பண்ணிட்டு தான் அடுத்த சிலபஸ்க்கு போகிறோம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 3. இந்த யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 2 இந்த 3மே இந்த ஒரு வாரத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ எப்படின்னா கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒரு 10 மணி நேரம் படிக்கிறீங்க. அது 10 மணி நேரங்கிறது கண்டினியூஸாக படிக்கூடாது. இப்போ ஒரு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு ½ an hour பிரேக் எடுத்துக்கலாம். நீங்கள் அன்னைக்கு அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு மேக்ஸ் கிடையாது. ஸோ மேக்ஸ் நம்ம இங்கே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம லாஸ்ட் 2 வாரம் பார்த்துக்கலாம். ஸோ அதுவே போதுமானது. இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனிட் 2 அண்ட் யூனிட் 3 பார்க்க போறீங்க. இப்போ யூனிட் 2 வந்து ஜியாகிரஃபியில் டெய்லி ஒவ்வொரு டாபிக் மட்டும் பாருங்க. புவி அமைவிடம் இந்த ஒரு டாபிக் போதும். அன்னைக்கு யூனிட் 3 பார்க்க வேண்டியது சிந்துவெளி, குப்தர்கள், தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இது யூனிட் 3ல அன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ யூனிட் 3க்கு அதே போல 3 நாள், யூனிட் 4க்கு அதே போல 3 நாள் கொடுத்துருக்கேன். ஸோ யூனிட் 3 அடுத்தது ரிமைனிங் போர்ஷன் டெல்லி சுல்தான்கள், முகலாயர், மராத்தியர், ஐஎன்எம் தலைவர்கள். ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ், அதே போல தலைவர்கள் உருவாதல். இந்த தலைவர்கள் உருவாதல் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பிரிச்சிருக்கோம், 6 பேரை மட்டும் இதில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அடுத்த யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபியில் அன்னைக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் வந்து
பருவமழை, மழைப்பொழிவு மற்றும் காடுகள், இந்த ஒரு டாபிக் மட்டும் பார்த்தா போதும். ஸோ அன்னைக்கு வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, இது எல்லா இந்த வாரங்களில் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, இந்த போர்ஷன்ஸை முடிச்சுட்டு எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸில் வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒவ்வொரு இதுக்குமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை ஹெச்சிஎஃபாக இருக்கட்டும், இல்லை வந்து சுருக்குதலாக இருக்கட்டும், விகிதமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறத மட்டும் இந்த வாரத்தில் பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா டச் விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக அந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபார்முலாவை திருப்பி பார்த்துருங்க. அடுத்தது யூனிட் 3 ரிமைனிங் போர்ஷன், தென்னிந்திய வரலாறு, இந்திய பண்பாட்டின் இயல்புகள், தலைவர்கள் உருவாதல், மீதி இருக்க அந்த 7 பேர். அடுத்து விடுதலை இயக்கத்தின் முறைகள். அதே போல யூனிட் 2 அன்னைக்கு பார்க்கக்கூடியது வந்து ஜியோகிராஃபில மண், கனிமம் மற்றும் இயற்கை வளம், இதை மட்டும் பார்க்க போறோம். ஸோ டெய்லியுமே ஒவ்வொரு டாபிக் ஆஃப் ஜியோகிராஃபி நீங்க பார்க்கணும் இந்த வாரம் ஃபுல்லா. அதோட அடிஷனலாக 3 நாள் ஹிஸ்ட்ரி பார்க்க போறீங்க, 3 நாள் பாலிட்டி பார்க்க போறீங்க. பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதே போல 3 நாள் கொடுத்துருக்கோம். இந்திய அரசியலமைப்பு முகவரை, ஒன்றிய மாநிலம் யூனியன் மற்றும் மத்திய மாநில உறவுகள், நுகர்வோர் பாதுகாப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் நாங்கள் ஒரு நாள் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். 20 பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், கடமைகள், அதே போல இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அதே போல மனிதவள உரிமை சாசனம், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா. அதோட நீங்க பார்க்கக்கூடியது யூனிட் 2ல மக்கள் தொகை அடர்த்தி, இதை மட்டும் பார்க்க போறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவமழை வந்து ஜியோகிராஃபியில் அடுத்த நாள் பார்க்க போறீங்க. ரிமைனிங் லெஃப்ட் ஓவர் போர்ஷன் ஆஃப் யூனிட் 4 என்ன, ஒன்றிய நிர்வாகம், நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம். சோ இத பார்க்கறோம். சோ அப்ப இதெல்லாம் வந்து நம்ம முடிச்சிட்டோம். அப்ப யூனிட் 2 முடிச்சாச்சு, யூனிட் 3 முடிச்சாச்சு, யூனிட் 4 முடிச்சாச்சு. இந்த 3 யூனிட்டையும் ஒரு நாள் நீங்க டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணிடுங்க. லெஃப்ட் ஓவர் போர்ஷன் எதுவும் படிக்காம வச்சிருந்தா அதுவும் முடிச்சிட்டு ரிமைனிங் அந்த 3 நாள் அந்த 6 நாள்ல படிச்சது அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து முடிச்சாகணும். அடுத்தது இப்போ 3 வாரம் முடிச்சாச்சு. கடைசியா அந்த 4வது வாரமும் 5வது வாரமும் இருக்கிறதுலே மிக முக்கியமான வாரங்கள். அது கம்ப்ளீட்டா நீங்க ரிவிஷனுக்கு மட்டும்தான் ஒதுக்கணும். புதுசா எதுவுமே அப்ப படிக்காது. அப்ப அந்த வாரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, மேக்ஸுக்கு. அதே போல நான் படிச்சோம் இல்லையா, இந்த ஜிஎஸ் ஃபுல்லா படிச்சோம் இல்லையா, அதை ஒவ்வொரு நாள் நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க தமிழை தொடாதீங்க. இடைப்பட்ட 3 வாரங்களை இங்க தமிழ் எடுக்கவே வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு யூனிட் வச்சுக்கோங்க. யூனிட் 2 ஒரு நாள், அதோட மேக்ஸ் என்ன பண்ணணும், ஒரு டாபிக் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ அப்போ இந்த 4th வீக்கில் நம்ம பண்ண வேண்டியது ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு நாள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு நாளில் யூனிட் 2 நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே நம்ம இங்கே படிச்சிருப்போம், பிரித்து யூனிட் 2 படிச்சிருப்போம். எதுக்காக இப்படி பிரித்து போட்டோம் அப்படின்னா, ஜியோகிராஃபியில் வந்து நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு நம்ம அவ்வளோ டைம் எடுத்து நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது தேவையில்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியும் நம்ம அங்கே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரே மாதிரி ஹிஸ்ட்ரியே படிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஹிஸ்ட்ரியோட நம்ம ஜியோகிராஃபி இந்த மாதிரி நம்ம வந்து டாப் சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம ஷஃபிள் பண்ணி மிங்கிள் பண்ணி படிக்கும்போது தான், ஸோ இங்கே படிக்கும்போது நம்ம அதுக்கு ரிலேட்டடபிளாக இங்கே ஏதாவது ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு வரலாம். ஸோ அப்போ நம்ம ரெக்கலெக்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம யோசிப்போம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சிலபஸ் போர்ஷன்ஸை பிரிச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு இப்போ ஜிஎஸ்ல யூனிட் 2க்கு வந்து உங்களுக்கு கம்மியான போர்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கம்மியான கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்கிற டைம் வந்து நீங்கள் 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா, ஸோ ஒரு 6 ஹார்ஸோ 7 ஹார்ஸோ நீங்கள் வந்து யூனிட் 3க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹார்ஸ் வந்து நீங்கள் யூனிட் 2க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் வந்து நம்ம டைம் டியூரேஷனை பிரிச்சுக்கணும். சரி, இப்போ 4th வீக் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டையும் ரிவைஸ் பண்ண போகிறோம். யூனிட் 2 ஒரு நாளைக்கு எடுக்க போகிறோம். ஸோ அங்கே மேலே நீங்கள் என்ன படிச்சிங்க, இல்லை வந்து ஹிண்ட்ஸ் ஏதாவது படிக்கும் போது நீங்கள் மார்க் பண்ணிப்பீங்களே, அதை மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து நீங்க ரீகாலெக்ட் பண்ண போறீங்க. அப்போ ஃபுல் ரிவிஷன் ஆஃப் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்குமே நீங்க திருப்பி பார்த்துருக்கணும் யூனிட் 2ல. ஸோ அப்போ அதோட கூட நம்ம மதியம் வந்து மேக்ஸ், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பார்ப்போம். ஸோ கூடவே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ரிலேட்டபிளா கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு இருக்கு, கொஸ்டின்லையும் வரப்போகுது. ஸோ அதனால இந்த 4வது வாரத்தில் நம்ம முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரிவிஷன் போகுது. இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நீங்க ஏற்கனவே வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்னென்ன சம்ஸ் என்னென்ன மாடலில் இருக்கோ அதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா திருப்பி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு சம் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மறக்குது, இன்னும் எனக்கு தெரியல, கிளியரா இல்லை அப்படிங்கிறவங்க திருப்பி அதை ஒரு வாட்டி ஒர்க் அவுட் கூட பண்ணிக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஹிஸ்ட்ரியில் இப்போ கடந்த ஒரு 1 இயர் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து ஒரு கடந்த ஒரு 8 மாசங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 8 மாசங்கள்ல என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறது நீங்க மொபைல்லையோ கூகுள்லையோ யூடியூப்லையோ லாஸ்ட் 6 மந்த்ஸ் இல்லை லாஸ்ட் 8 மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போடுங்க, நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ அன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து யூனிட் 2 பார்க்குறோம். இப்போ யூனிட் 2னா ஜியோகிராஃபி. அப்போ ஜியோகிராஃபி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மொத்தமாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். ஆக மொத்தத்தில் 4வது வாரம் ஃபுல்லாகவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம்.
அப்போ யூனிட் 2 அன்னைக்கு அதே போல் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த நாள். இப்போ யூனிட் 2 முடிச்சாச்சு, அடுத்த நாள் யூனிட் 3க்கு வரும். யூனிட் 3 ஸோ அதோட நம்ம பார்க்கக்கூடியது மேக்ஸில் வந்து சுருக்குகாவும் நம்ம வந்து பர்சன்டேஜ் சதவீதமும் பார்க்க போகிறோம். ஸோ அதோட கரண்ட் அஃபேர்ஸ். அதே போல் அடுத்த நாள் ஜிஎஸ்ல வந்து யூனிட் 4 அப்போ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இதிலே முடிச்சிருப்போம். யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா அடுத்தது யூனிட் 4 பாலிட்டி அடுத்த நாள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் மேக்ஸில் வந்து பார்க்க போகிறது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஸோ ஒவ்வொரு மேக்ஸில் இருக்க டாபிக் ஒவ்வொரு நாள் வச்சிருக்கேன். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் அன்றைக்கும் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல யூனிட் 5 2 3 4 முடிச்சாச்சு. அடுத்து வந்து 5 பார்க்க போகிறோம். 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 and 6. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக அதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் விடாமல் எல்லாமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். மேக்ஸில் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி அதையும் அன்றைக்கி பார்த்துருங்க. ப்ளஸ் அன்றைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். அதே போல் ஜிஎஸ் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யூனிட் 6. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பரப்பு கொள்கை, அதே போல் வந்து பரப்பு கொள்ளளவு காலம் வேலை இது எல்லாமே மேக்ஸில் அன்றைக்கி பார்த்து முடிச்சிடணும். அதே போல் சிஏ கரண்ட் அஃபேர்ஸும் அன்றைக்கி பார்த்துணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா அது இருக்கக்கூடிய டேட்டாவை பொறுத்து. ஏன்னா நம்ம ஃபுல்லாக படிக்கிறனால டெய்லி நீங்கள் 1 மணி நேரம் கூட படிக்கலாம். நம்மளுக்கு மிக முக்கியம் ஒவ்வொரு யூனிட்டையும் அன்னைக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கணும், மேக்ஸ்க்கான போர்ஷன்ஸும் முடிச்சிருக்கணும். அது போக உங்களுக்கு டைம் இருக்க நேரத்தில் நீங்கள் 1 மணி நேரம் உங்களுக்கு முடிச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரம் பார்க்கலாம். இல்லை 2 மணி நேரம் அன்றைக்கி இருக்குது அப்படின்னா அப்போ அன்றைக்கி 2 மணி நேரம் பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து நான் 2 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறேன். ஏன்னா யூனிட் 5 தான் நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இங்கே 2 மணி நேரம் டைம் இருந்துச்சு. ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறேன் அந்த 10 மணி நேரத்தில். இங்கே வந்து நான் யூனிட் 6 முடிக்கிறதுக்கு எனக்கு 6 hours ஆயிடுச்சு. மேக்ஸ் பார்க்க ஒரு 2 hours 3 hours ஆயிடுச்சு. அப்புறமே எனக்கு 1 hour தான் இருக்குன்னா இந்த இடத்துல 1 hour மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இப்படி தான் நம்ம டைமை பிரிச்சுக்கணும். அடுத்தது ஸோ இப்போ யூனிட் 6 வரைக்கும் முடிச்சாச்சு. 2லேருந்து 6 வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து உங்களுக்கு கொடுக்கல. யூனிட் 1 வந்து சயின்ஸ். ஸோ சயின்ஸ் வந்து இன்னமே இந்த இருக்கக்கூடிய லாஸ்ட் 30 days நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதை வந்து படிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. அது இல்லாமல் கொஞ்சமாக கொஷின்ஸ் தான் அதில் கேட்க போகிறாங்க. 5 questions தான் வரப்போகுது. ஸோ அதனால் அந்த போர்ஷன்ஸை நீங்கள் லெஃப்ட் ஓவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 28th அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4th வீக் சாட்டர்டே வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஜிஎஸோட லெஃப்ட் ஓவர் போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதில் என்னென்னலாம் இப்போ யூனிட் 2ல தான் மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை யூனிட் 3ல வந்து அன்னைக்கு படிக்க முடியல, கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து பெண்டிங் இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க அன்னைக்கான சாட்டர்டேல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ கம்ப்ளீட் அந்த ஏதாவது லெஃப்ட் ஓவர் போர்ஷனுக்கு தான் கம்ப்ளீட்டா அந்த சாட்டர்டேவை அலாட் பண்ணியிருக்கு. அடுத்து அந்த சண்டே ஃபுல்லாக ஜிஎஸ் ஃபுல்லாக அன்றைக்கி ரிவிஷன் பண்ண போகிறோம். அதே போல் மேக்ஸ் ஏன்னா இங்கே எல்லாமே போட்டாச்சு. இதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்தாச்சு, அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாச்சு. அது அப்போது ஆக மொத்தம் எல்லாமே இதில் முடிஞ்சிச்சு. ஸோ ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் எல்லாமே இதில் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் வீக்கில் எப்பயுமே சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அப்போ ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வீக் அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 30 அடுத்தது வந்து நம்மளுக்கு இங்கே ஜூன் முடிஞ்சிருது. ஜூலை 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜூலை 1 2 3 4 5 ஸோ இந்த 5 days மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 6th நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டாம். ஸோ 5 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 29ஓட நம்ம ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்போம். 30லேருந்து நம்ம தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இருக்கக்கூடிய அந்த 5 daysல நீங்கள் வந்து ஒரு 3 days வந்து எடுத்துக்கோ, 3 to 4 days வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 4 daysல ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டியது தமிழ். ஸோ தமிழ் சிலபஸையும் முடிக்கிறோம். அதே போல் 6th and 10th புக் ரிவிஷனும் பண்ணுறோம். ப்ளஸ் நீங்கள் மேக்ஸ் ரிவிஷன் இன்னும் பண்ணி முடிக்கல அப்படின்னா அந்த மேக்ஸ் ரிவிஷனையும் அந்த தமிழோடு சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 4 days வந்து நீங்கள் மேக்ஸுக்கு வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 1 day வந்து நீங்கள் ஜிஎஸ் ரிவிஷன் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் சண்டேவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ அன்றைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் வீக் நீங்க செப்பரேட் பண்ணிக்கோங்க. எத்தனை நாள் நம்மளுக்கு லாஸ்ட் வீக் இருக்கு, அந்த நாட்கள்ல 5 நாள் இருக்குன்னா அதுல 3 நாளை வந்து நம்ம தமிழுக்கு வந்து எடுத்துக்கோங்க, தமிழ் அண்ட் மேக்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதே போல மீதி இருக்கக்கூடிய 2 நாள்ல வந்து நீங்க ஜிஎஸ் முடிச்சலாம். ஸோ இப்படிதான் வந்து அந்த லாஸ்ட் 30 days நம்ம யூட்டிலைஸ் பண்ணும். ஓகே, இது எல்லாமே ஓகே. இப்போ ஒரு நாளில் என்னால் வந்து யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இல்லை ஒரு நாள் என்னால் யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ண முடியும். யூனிட் 3 கம்ப்ளீட் பண்ணணும், அதே போல் மேக்ஸையும் பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸையும் பார்க்கணும். அப்போ ஒரு நாள் என்னால் ஒரு யூனிட் ஃபுல்லாக படிக்க முடியுமா? அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனிட் 3 எடுத்துக்கிட்டா இத்தனை டாப்பிக்கும் இந்த ஒரு நாளில் நீங்கள் கொடுத்து இத்தனை டாப்பிக்கு என்னால் அந்த ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னா ஷோராக முடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணணும்னா, இப்போ இந்த லாஸ்ட் 30 daysல இந்த ஷெடியூலில் நீங்கள் வந்து இப்போ வந்து வேர் டு ஸ்டடி எடுத்து வச்சு ஒவ்வொரு புக்கையும் 6th-லேருந்து 12th வரைக்கும் வச்சு இப்போ 12th இது ஃபர்ஸ்ட் லெசனில் கவர் ஆகுதா, இந்த டாபிக் 7th லெசனில் கவர் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் நீங்கள் இதை எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிலபஸை அந்தந்த நாளுக்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதை எப்படி நம்ம முடிக்கிறது? அப்போது இந்த ஒரு நாள் நம்ம யூனிட் 2 முடிக்கணும், ஒரு நாளில் யூனிட் 3 முடிக்கணும், ஒரு நாளில் யூனிட் 4 முடிக்கணும் அப்படின்னா ஸோ இதை எப்படி நம்ம முடிக்கிறது? புக்கை எடுத்து வச்சு 6லேருந்து 12 வரைக்கும் நம்ம அந்தந்த டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புவி அமைவிடம் அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த புவி அமைவிடம் நம்ம 6th-லேருந்து நம்மளுக்கு 12th வரைக்கும் எங்கெங்கே கவர் ஆகுது ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th-லேருந்து 10th வரைக்கும் பார்த்தா போதும்.
அண்ட் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இந்த ஜிஎஸ் ரிவிஷன் பண்ணுறீங்க இல்லையா, அதில் அதிகப்படியாக 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டை மட்டும் நீங்கள் பக்காவாக ஃபுல் டீட்டெயில் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ எந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எந்த லெசனையும் ஒமிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தாக வந்து ரிவிஷன் பண்ணக்கூடிய இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ், மீதி இருக்கக்கூடிய இந்த 2 வாரங்களில் நம்ம ஜிஎஸை வந்து 6th 12th வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிச்சு தான் ஆகணும். இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் நம்ம எடுத்துக்கிற இந்த ஜிஎஸோட கம்ப்ளீட் ரிவிஷன் இந்த 4th வீக் மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியது 10th 11th 12th இதை கண்டிப்பாக முக்கியமாக நீங்கள் படிக்கணும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டீட்டெயில் தரவு பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் அதுக்கு மேலே 9th பார்க்கலாம், இல்லை 8th இருந்துச்சுன்னா பார்க்கலாம், இல்லை 7th இருந்தால் பார்க்கலாம், இல்லை 6th இருந்தால் பார்க்கலாம். சரி, இத்தனையும் எப்படி என்னால் ஒரு நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஸோ புக்ஸ் எடுத்து வச்சு நம்ம ஒவ்வொரு லைன் பை லைன் படித்தா நம்மளால் வந்து இதை முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிக்க முடியாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நம்மளோட சேனலில் வந்து நம்ம வந்து ஹேண்ட் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அந்த நோட்ஸ் வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, எப்படி இந்த 30 டேஸில் இந்த நோட்ஸ் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணும், ஸோ எப்படி 30 டேஸில் நம்ம கொடுத்த இந்த ஷெட்யூல் போர்ஷன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும், எப்படி ரிவிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூனிட் 2 நான் ஒரு நாள் கொடுத்துருக்கேன், ஜியாகிரஃபி ஒரு நாளுக்கு கொடுத்துருக்கேன், இல்லை யூனிட் 3 வந்து ஒரு நாளில் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ யூனிட் 3னா ஹிஸ்ட்ரியும் வரும், அதில் ஐஎன்எம்மும் வரும். அப்போ அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஃப்ரம் 6th to 12th வரைக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த சிந்துவெளி நாகரிகம் நம்மளுக்கு 6th 12th வரைக்கும் நம்ம 4 லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4 ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ 6th இருக்கும், அதே போல் வந்து 9th இருக்கும், 12th இருக்கும், 11th இருக்கும், அதே 12th வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கும், எத்திக்ஸில் ஒரு லெசன் வந்து கவர் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு புக்கையும் நம்ம பிரிச்சு எடுத்து ஒரு டாபிக் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு லேட் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேட்ச்ல, அதாவது நம்மளோட சேனலில் நம்மளோட அகாடமியில் வந்து இந்த ஹேண்ட் நோட்ஸ் எல்லா யூனிட்ஸ்க்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வித் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது வந்து இந்த லாஸ்ட் 30 டேஸில் உங்களோட ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல் பண்ணும். இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து இந்த 30 டேஸில் நான் ஸ்டடி பிளான் வந்து முடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து உங்களுக்கு நான் ஷெடியூலில் கொடுத்துருந்தேன், ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல வந்து உங்களுக்கு இங்கே புவி அமைவிடம், இல்லை வந்து பருவமழை, மழைப்பொழிவு மற்றும் காடுகள் அப்படின்னு ஒரு நாள் இங்கே கொடுத்துருக்கேன். அப்படின்னா அப்போ இந்த பருவமழை, மழைப்பொழிவுகள், காடு அப்படிங்கிற நம்மளோட சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இங்கங்கே கவர் ஆகுது. 8th ஸ்டாண்டர்டில் 2nd and 3rd லெசனில் கவர் ஆகுது, 9th ஸ்டாண்டர்ட் 3rd and 4th லெசன் கவர் ஆகுது, 10th ஸ்டாண்டர்டில் 1st 2nd 6th 7th லெசனில் கவர் ஆகுது. அப்போ ஆக மொத்தம் அன்னைக்கு மட்டும் நம்ம இத்தனை ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இத்தனை லெசன்ஸை நம்ம படிச்சிருக்கணும். அப்போ அது எப்படி படிக்கிறது ஈஸியாக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளே இங்கே கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 10 லெசன் 2 அது என்ன, இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கொஷின்ஸ் எல்லாமே இதில் அப்படியே இருக்கும். ஸோ புக்கோட ஒரு டிட்டோனே இதை வந்து சொல்லலாம். ஸோ ஷார்ட்டர் வெர்ஷன் ஆஃப் டிஎன் புக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ புக்கில் இருக்கக்கூடிய ஹெட்டிங் முதற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் டீட்டெயில்டாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இதை படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நம்ம இதை பார்க்கணுங்க, ஈஸியாக நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்தந்த நாளுக்குள்ளே நம்மளோட போர்ஷன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஈஸியாக இந்த கலர் பேசிஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு இது பார்க்கவும் படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், புக்கில் இருக்கக்கூடிய புக் ஃபேக்ட், இந்த பாக்ஸ் ஃபேக்ட், டிட் யூ நோ ஃபேக்ட், இது எல்லாமே உங்களுக்கு இதிலேயே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தோம், இப்போ 10th வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ 10th எந்த லெசன் கவர் ஆகுது, ஸோ அந்த செகண்ட் லெசன் பார்த்தாச்சு. அடுத்து 10th 7th லெசன் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 7th லெசன் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து கவர் ஆகக்கூடியது 10th முடிச்சாச்சு. அடுத்து 9th. ஸோ 9th வந்து 3rd லெசன் இந்த போர்ஷன்ஸில் கவர் ஆகுதுன்னா அந்த 3rd லெசனில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னென்ன, ஸோ அதுவுமே இங்கே வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th கவர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த போல் ஒரு சிலபஸ் ஒரு டாபிக்னு எடுத்துக்கிட்டால் அந்த டாபிக் உங்களுக்கு எங்கெங்கே கவர் ஆகுதோ புக்கில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் வித் உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு கிளியர் கட் நோட்ஸாக வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஜியாகிரஃபி பட் ஆல்சோ ஃபார் எல்லா யூனிட்ஸுமே, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வித் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இப்போ நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இதோட சேல்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கையில் இருந்தாலே போதும். இது யூ கேன் எதர் பிரிண்ட் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட சிஸ்டம்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி உங்ககிட்ட ஒரு பிடிஎஃப் வந்து கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மேப் மூலிமா படிக்கிற போதும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு மறக்கிறதும் வராது. பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி கையில் இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஒரு யூனிட் படிக்கிறது அப்படிங்கிறது
ரியலி இட்ஸ் ஈஸி, வெரி வெரி ஈஸி. அப்போ அந்த யூனிட் 2 இருக்கட்டும், யூனிட் 3 இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 100 பேஜஸ் இருக்கு, ஒரு 50 பேஜஸ் இருக்கு அப்படின்னா அந்த 50 பேஜஸ் மட்டும். அப்போ அந்த 50 பேஜஸ்ங்கிறது ரொம்ப கம்மியே, அதுக்குள்ள நம்ம புக்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் வந்துருமானா நிச்சயமா வந்துடும். ஸோ எல்லா பாயிண்ட்ஸுமே அதுலேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஸோ எல்லா டீட்டெயில் பாயிண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதுவுமே இதுக்குள்ள இருக்கும். அப்போ புக்கில் நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதே தான் இதுலையும் படிக்க போறீங்க. பட் இதுல கொஞ்சம் ஹிண்டட் வெர்ஷன்ல இருக்கும். அதே போல வந்து இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் இதுல உங்களுக்கு டெப்தா கவர் ஆயிருக்கும். ஸோ படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா திருப்பி ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு நான் ஜியாகிரபியோட சாம்பிள் நோட்ஸ் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அதே போல் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, யூனிட் 5, யூனிட் 6 எல்லாத்துக்குமே வந்து உங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, சேல்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ வித் இந்த 30 டேஸில் நீங்கள் வந்து ப்ராப்பராக படிக்கணும், சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும், ரிவிஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டீட்டெயில் பாயிண்ட்ஸுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். நீங்கள் இந்த நோட்ஸ் வேணும், பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, 6383976468 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஸோ ஃபீஸ் எவ்வளோ, மற்றபடி இது எல்லாமே இது பார்த்தீங்கன்னா மற்ற வேறு எங்கே கம்பேர் பண்ணுறதோட இது உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதிலேருந்து கலெக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இந்த 30 டேஸ் ஷெடியூலை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போல் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அப்படிங்கிற அந்த க்ளூ பாயிண்ட்ஸும் உங்களுக்கு அதிலே கொடுத்துருவோம். ஸோ அதனால் படிக்கிறதுக்கும் இந்த ஷெடியூல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஷெடியூல் 30 டேஸ்க்கான ஷெடியூல் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனல் காமெண்ட் டெலிகிராமில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதோட ஃபோட்டோஸ். ஸோ அந்த PDF நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம்.